ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டைம் அண்டு ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை, அதில் இருக்கிற கணக்கெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸ் தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செம்ம ஏற்கனவே இது நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், 2-3 வீடியோ போட்டிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க்கில். அதையும் பாருங்கள், வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அப்படியே கண்டினியூ. இங்கே பார்த்தீங்கன்னா 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4850 செல்லிட பேசிகளை உற்பத்தி செய்கின்றன எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிட பேசிகளை உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். 60 இயந்திரங்கள், அப்போ இயந்திரங்கள் எத்தனை? 60 எழுதிட்டோம். 5 மணி நேரத்தில், அப்போ டைம் அது என்னது? 5. 4850 செல்லிட பேசிகள், இப்போ 4850 செல் வந்து எத்தனை உற்பத்தி செய்யறாங்க? 4850 செல்லு உற்பத்தி செய்யறாங்க. அடுத்தது 25 இயந்திரங்கள், அப்போ 25 இயந்திரங்கள் எழுதிட்டீங்க. 6 மணி நேரத்தில், டைம் வந்து 6. எத்தனை செல்லிட பேசிகளை உருவாக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை செல்லிட பேசினா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எது ஒர்க்கு? 4850 செல்லு உற்பத்தி செய்கிறாங்க 60 இயந்திரங்களை வச்சு. அதே மாதிரி 25 இயந்திரங்களை வச்சு எத்தனை செல்லு உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ எது ஒர்க்குன்னா இதுதான் ஒர்க். செல்லை தயாரிக்கிறது தான் ஒர்க்கு. சரிங்களா? அப்போ இது வந்து ஒர்க்கு. இந்த ஒர்க்கை தான் செய்கிறாங்க. அப்போ அது வந்து கீழே வரும். சரிங்களா? எழுதிடலாங்களா? ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது எழுதுங்க. என்ன எழுதணும்? 60 பெருக்கல் ஃபர்ஸ்ட் லைன் 5 வகுத்தல் இந்த 4850 எங்க எழுதணும்? கீழே எழுதணும். ஏன்னா அதுதான் ஒர்க். சரிங்களா? அதனால ஒர்க்குன்றதுனால அதை கீழே எழுதணும். 4850 ஈக்குவல் டு இங்க பாருங்க கீழே இது எழுதுங்க. ரெண்டாவது எழுதுறீங்க 25 பெருக்கல் 6 வகுத்தல் என்னது? எக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு 0 இருக்குது, இங்க ஒரு 0 இருக்குது. ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்புறம் வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 5யும் 485 கேன்சல் பண்ணலாம். 1 5 5, இங்க என்ன வரும்? 485, 9 5 45, மீதி 3 இது 35 வரும். 7 5 35. ஓகேங்களா? சரி, மேலையும் கேன்சல் பண்ணலாம். இங்க 6 இருக்குது, இங்க 6 இருக்குது. சரிங்களா? இந்த 6 கேன்சல் பண்ணிருங்க, இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிருங்க. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. பக்கம் மேல எதுவுமே இல்லை, 1 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ 1 எழுதிங்க. வகுத்தல் கீழே என்ன இருக்குது? 97 இருக்குது. சரி, ஈக்குவல் டு போட்டுங்க. 25 வகுத்தல் எக்ஸ் இருக்குது. 25 வகுத்தல் எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும். வகுத்தல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். 1 × எக்ஸ் என்ன வந்துடும்? எக்ஸ் ஈக்குவல் டு இங்க வகுத்தல் இருக்கிற 97 அந்த பக்கம் போயிருது. அப்ப ஏற்கனவே இங்க 25 இருக்குது. இந்த 97 அந்த பக்கம் போச்சுன்னா கீழே இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மேல வந்துடும். இப்போ பெருக்கல் 97. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ போய்க்கலாம். 25 97 பெருக்கலாம். 7 35 5, மீதி 3, 7 14 3 17, 9 45 5, மீதி 4, 9 18 4 22. சரிங்களா? 22 இல்லைங்க. இப்போ 5 12 2 மிச்சம் 1, 4 2, 2425 செல்கள் உற்பத்தி செய்யலாம். சரிங்களா? ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்கேன். என்ன ஆன்சர் வரும்? பி ஆன்சர். சரிங்களா? ஈஸி தான், ஞாபகம் வச்சுங்க. எந்த வேலையை செய்யறோமோ அந்த ஒர்க்கை நம்ம எங்க எழுதணும்? வகுத்துல எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைனை 60 × 5 அப்படியே எழுதிட்டோம். அதுதான் ஒர்க்கு. செல்ல தான் உற்பத்தி செய்யறாங்க. அதை 4850 கிளை எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் டு போடுங்க. ரெண்டாவது லைனுக்கு பாத்தீங்களா? அதே 25 × 6 போடுங்க. இதுதான் ஒர்க்கு. அந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ். அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை வந்து கீழே வச்சுங்க. இப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு மேல இந்த ஸ்டெப் எழுதிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் பொறுமையா நீங்களே போட்டுருவீங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை கால் பகுதியினை 20 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையினை முக்கால் பகுதியினை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து வேலை, இங்க வந்து நாட்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை கால் பகுதி, வேலையினுடைய கால் பகுதியை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாரு? 20 நாட்கள்ல முடிக்கிறார். 20 எழுதிங்க. அதே வேலையினை முக்கால் பகுதி எழுதிங்க. சரிங்களா? ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன கேட்கறாங்க? எத்தனை நாட்கள் செய்து முடிக்கணும்னு கேட்கறாங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கால் பகுதி வேலை, இது முக்கால் பகுதி வேலை. சரிங்களா? என்ன ஆகுது? வேலை அதிகமாகுது. சரியா? வேலை அதிகம். கால் பகுதி வேலை, முக்கால் பகுதி வேலைன்னா கொஞ்சம் அதிகமான வேலை. சரிங்களா? அப்போ நாட்கள் என்ன ஆகும்? நாட்களும் அதிகமாகும். சரிங்களா? ரெண்டுமே மேல இருக்கிறதுனால இது வந்து நேர் விகிதத்துல இருக்குது. நேர் விகிதத்துல இருந்தா என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டுமே மேல் பக்கம் அம்புக்குறி தான் இருக்குது. அதாவது நேர் விகிதம் தான், எதிர் விகிதம் இல்லை. நேர் விகிதம்னா என்ன பண்ணணும்? தலைகீழா எழுதணும். ஃபர்ஸ்ட் 3/4 எழுதணும், வகுத்தல் 1/4 எழுதணும். சரிங்களா? இன்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு 20 எழுதிக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் எதிர் விகிதமா இருந்தா அம்புக்குறி மாறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே எழுதணும். 1/4 வகுத்தல் 3/4 அப்படியே எழுதணும். சரிங்களா? நேர் விகிதமா இருக்கிறதுனால தலைகீழா எழுதுறோம். இது மேல ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், இதே கீழே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணா சரி. இப்போ மேல பார்த்தீங்கன்னா இங்க 4 இருக்குது, இங்கேயும் கீழே 4 இருக்குது. சரிங்களா? ரெண்டு இதையும் கேன்சல் பண்ணிடலாம்.
அப்போ 3/1. அப்போ 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 20. சரிங்களா? 3 இன்ட்டு 20 எவ்வளோ? 60. அப்போ முக்கால் பங்கு வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்க? 60 நாளில் செய்து முடிப்பாங்க. என்னது டி ஆன்சர். ஓகேங்களா? சரி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். கால் பங்கு 20 நாள்னா அரை பங்கு 40 நாளில் முடிப்பாங்க, முக்கால் பங்கு 60 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? பார்த்தோன்னே வாயிலையும் சொல்லிடலாம். சம் உங்களுக்கு ப்ரொசீஜர் போட்டு காமிச்சேன். இதே மாதிரி வேற கணக்கு கேட்டாங்கன்னா, பெருசாக கேட்டாங்கன்னா, வேற ப்ராக்ஷனில் 8/, அந்த மாதிரி எதனா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? அதுக்காக 3/8 கேட்குறாங்க, 1/8 கேட்குறாங்க, 3/20 அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? இதான் மெத்தட். அதுக்காக தான் போட்டு காமிச்சு. சரிங்களா? அடுத்த கணக்கில் பார்க்கலாம். சரி, 4வது கணக்கு பாருங்க. ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில், சரிங்களா, 48 சுற்றுகள் சுற்றுகிறது. 3 வினாடியில 48 சுற்று சுற்றுறது ஒரு சக்கரம். அதே சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை சுற்றுகள் சுற்றும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணும்? வினாடின்னு கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வினாடி எழுதிருக்கேன், ஒரு சக்கரம் எழுதிருக்கேன். 3 வினாடிகள் 48 சுற்று. இப்போ 3 எழுதிங்க, 48 சுற்று. ஓகேங்களா? 30 வினாடிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 30 வினாடினா 30ன்னு போட்டுங்க. எத்தனை சுற்று சுற்றுன்னு கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வினாடிகளின் எண்ணிக்கை என்னது? அதிகமாகுது. அப்போ சுற்றுகளினுடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ நேர் விகிதம் தான் இருக்குது. அப்போ therefore x ஈக்குவல் டு நேர் விகிதம் என்ன பண்ணும்? தலைகளாக எழுதணும். 30 வகுத்தல் 3 எழுதணும். சரிங்களா? இன்ட்டு என்ன வரும்? 48. ஓகேங்களா? சரி, 3 48 கேன்சல் பண்ணாங்க, 3 30 கூட கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 3 48 கேன்சல் பண்ணலாங்களா? 1 3 மீதி 1 6 18. சரிங்களா? 30ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. 0 3 18 8 மிச்சம் 1 3 1 4 480 சுற்றுகள் சுற்றும். என்ன வரும்? டி ஆன்சர். சரிங்களா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். 3 வினாடி 48 சுற்று. 30 வினாடினா 30 0 சரிங்க, அங்கே என்ன வரும்? 480 சுற்று. சரிங்களா? பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். 3 வினாடிக்கு 48 சுற்றுனா ஒரு வினாடிக்கு எத்தனை? 48 வகுத்தல் 3. சரிங்களா? அதுதான் இங்கே போட்டுருக்கோம். 48 வகுத்தல் 3 போட்டு அப்புறம் அதை என்ன பண்ணுவோம்? 30ஆல பெருக்கும் அப்படின்னு போடலாம். சரிங்களா? நம்ம மைண்ட் என்னவோ அதுதான். சரிங்களா? இது ஈஸியாக கேட்டிருக்காங்க. கஷ்டமான கணக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ரொசீஜர் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மள பார்ப்போம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு. லீலா 1 மணி நேரத்தில் கால் பகுதி ஒரு புத்தகத்தை படித்தால் 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு பகுதி படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வாயிலே போட்டுடலாம், மைண்ட்லேயே. சரிங்களா? 1 மணி நேரத்தில் கால் பகுதி, 4ல் ஒரு பகுதி படிக்கிறாங்க. 3.5 மணி நேரத்தில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ படிப்பாங்க? அரை. சரிங்களா? இப்போ 1/2. சரிங்களா? 1 மணி நேரத்தில் கால்னா அடுத்த 2 மணி நேரத்தில் அரை பகுதி படிப்பாங்க. 3 மணி நேரத்தில் எவ்வளோ படிப்பாங்க? முக்கால் பகுதி படிச்சு முடிப்பாங்க 3 மணி நேரத்தில். இவங்க என்ன கேட்குறாங்க? 3.5 மணி நேரம். இப்போ இதுல இருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்துறாங்க. சரிங்களா? இப்போ 1 மணி நேரத்தில் கால் பகுதினா அரை மணி நேரத்தில் எவ்வளோ படிப்பாங்க? இதுல கால் பகுதியிலையும் பாதி, அதாவது 1/4லையும் பாதி படிப்பாங்க. சரிங்களா? 1/4ல பாதி. 1/4ல பாதினா என்ன வரும்? 1/8. 4 கிளை இறங்கும். சரிங்களா? மேல வகுத்துல இருந்துச்சுன்னா கிளை வந்துடும், கீழே வகுத்துல இருந்துச்சுன்னா அது மேலே போகும். சரிங்களா? 1/8 பகுதி படிப்பாங்க கால் மணி நேரம். இது வந்து என்னது? 1 மணி நேரத்துல கால் பகுதி, அரை மணி நேரத்துல 1/8 பகுதி படிப்பாங்க. இப்போ 3 மணி நேரத்துல 3/4னா 3.5 மணி நேரத்துல இன்னும் அரை மணி நேரத்துல என்னது? இந்த 1/8 பகுதி சேர்த்தணும். இது கூட இப்போ 1/8 பகுதி சேர்த்தணும்னா என்ன வரும்? 3/4 பிளஸ் ஒரு 1/8. சரிங்களா? அப்ப என்ன வரும்? கீழே 8, மீசிமா 8 தான். இங்க 2ஆல் பெருக்கினா தான் 8 வரும். 2ஆல் பெருக்குங்க, என்ன வரும்? 6. 6 பிளஸ் 1 என்ன வரும்? 7/8. என்ன ஆன்சரு? சி ஆன்சர், 7/8. இது ஒரு மெத்தேடு. சரிங்களா? இந்த மெத்தேட் புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா வேற மாதிரி போடலாம். 2வது மெத்தேடு என்னன்னா, இப்போ மணி 1 மணி நேரத்துல, சரிங்களா, மணி இங்க வந்து பகுதி, எவ்வளவு பகுதி படிக்கிறாங்களோ அது. சரிங்களா? 1 மணி நேரத்துல எவ்வளவு படிக்கிறாங்க? கால் பகுதி. சரிங்களா? 3.5 மணி நேரத்துல 3 1/2 இருக்குது, கலப்பு பின்னத்துல இருக்குது. இதை மாத்துங்க. 2 6 6 1 7 7/2. அப்ப 7/2 மணி நேரத்துல எத்தனை பகுதியை படிப்பாங்கிறாங்க? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மணி நேரம் என்ன ஆகுது? இது 1 மணி நேரம், இது 3.5 மணி நேரம். அப்ப டைம் அதிகமாகுது. அப்ப புத்தகத்தையும் அதிகமா படிச்சிடலாம். சரிங்களா? 2 நேர்மாறல் தான், அமுக்கு ஒரே பங்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும்? தலைகளை எழுதணும். எதிர்மாறல்னா அப்படியே எழுதணும், நேர்மாறல்னா என்ன பண்ணணும்? தலைகளை எழுதணும். 7/2 மேல 1 கீழே, 7/2 வகுத்தல் 1. சரிங்களா? பெருக்கல் என்னது? 1/4. ஓகேங்களா? சரி, 7/2 கீழே வந்துடும். இந்த 2 எங்க வந்துடும்? கீழே வந்துடும். 2 1 பெருக்குனா என்னது? 2 தான். அப்ப 7/2 இன்ட்டு 1/4. சரிங்களா? 7 1 பெருக்குனா என்ன வரும்? 7 வகுத்தல் 4 2 பெருக்குனா என்னது? 8. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? 7/8. சரிங்களா? இப்போ 3.5 மணி நேரத்துல
எவ்வளவு பகுதி பட்டி முடிப்பாங்க? 8ல் 7 பகுதி படிச்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ 7/8 ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு எது விருப்பமாகுதோ, எது கரெக்டா வரும்னு தோணுதோ அதை போட்டுங்க. பெரும்பாலும் இதுதான், அந்த மெத்தட் தான் கரெக்ட். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பெரும்பாலும் கரெக்டா பர்ஃபெக்டா வரும். சரிங்களா? சரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு 10 சம் 11 சம் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க்கில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 5 சம், அடுத்த பார்ட்ல ஒரு 5 சம், அப்புறம் தனியா ஒரு சம் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சரிங்களா? நம்ம என்ன ஒர்க்கோ அதை டினாமினேட்டர்ல போடுவோம். அந்த கணக்கு ஆனால் அந்த மாதிரி வரல, கொஞ்சம் வித்தியாசமா வருது. அந்த கணக்கையும் தனியா செப்பரேட்டா போட்டிருக்கேன். 3மே வந்து எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உள்ள போய் பாருங்க. எல்லாமே போட்டிருக்கேன். பர்சன்டேஜ் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். 10 சம் 20 சம் போட்டிருக்கேன். டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏஜ் ரிலேட்டட் சம் 9 சம் போட்டிருக்கேன். ஏஜ் ரிலேட்டட் சம். சரிங்களா? பசில் சம் ஒரு 9 சம் போட்டிருக்கேன். அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அது ஒரு 10 சம்ஸ் போட்டிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது ஒரு 10 சம் போட்டிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் நீங்க உள்ள போய் பாருங்க. எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உள்ள போய் பாருங்க. ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 210 சம்ஸ் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ். சரிங்களா? 210 கணக்கு போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ் 1 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நம்பர் கொடுத்துருக்கேன் நான். ஷார்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3ன்ட்டு 1 2 3ன்ட்டு 200 சம்ஸ் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பெரும்பாலும் ஷார்ட்ஸ்ல இருக்கிற சம்மு இதுல இருக்கிற சம்மு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். பெரும்பாலும் ஈக்குவலா தான் இருக்கும். ஷார்ட்ஸ்னா கொஞ்சம் வேகமா சொல்லியிருப்பேன், கொஞ்சம் படபடன்னு சொல்லியிருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? வீடியோவில் அதிக சம் இருக்குமா, ஷார்ட்ஸ்ல அதிகமாக தான். வீடியோஸ்ல தான் அதிக சம்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் சம்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஷார்ட்ஸ்ல போட முடியாது. சரிங்களா? படிங்க. ஏன்னா டவுட்டா இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு என்ன சம் டவுட்டோ அந்த சம்ம கமெண்ட்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?